அழகிய திருநாமங்கள் 99 திருநாமங்கள் உள்ளன. இந்த திருநாமங்கள் அஸ்மாவுல் ஹுஸ்னா. இந்த திருநாமங்கள் திருக்குரானில் உள்ள பல சூறாக்களில் இடம்பெற்றுள்ளன. அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய 99 திருநாமங்களும் பல்வேறு சூறாக்களில் இடம்பெற்றுள்ளன. அந்த சூறாக்களில் சூரத்தில் ஹஷ்ரும் ஒன்று. கேள்வி என்னவென்றால், சூரத்துல் ஹஷ்ரில் மட்டும் இடம்பெற்றுள்ள இறைவனின் திருநாமங்கள் மொத்தம் எத்தனை? அந்த 99 திருநாமங்கள்ல எத்தனை திருநாமங்கள் சூரத்துல் ஹஷ்ரில் மட்டுமே இடம்பெற்றிருக்கு? இதுவே உங்களுக்கான கேள்வி. நாற்பத்தி ஒன்பது. பிஸ்மில்லா ஆரம்பத்தில் மட்டும் வரும். ஆனால் ஒரே ஒரு சூறாவில் மட்டும் சூறாவின் மத்தியில் பிஸ்மில்லா வருகின்றது. சூறாவின் மத்தியில் பிஸ்மில்லா வரும் அந்த சூரா எது என்பது உங்களுக்கான கேள்வி. பத்து மதிப்பெண்களை தட்டிச் செல்கிறார்கள் அணி டி. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஜனாசா தொழுகையை நிகழ்த்தியவர் யார் என்பதே உங்களுக்கான வினாவாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை குறிப்பிட்டு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் ஜனாசா தொழுகையை நிகழ்த்தியவர் யார் என்பதே உங்களுக்கான வினாவாகும். அனஸ் இப்னு மாலிக். தவறு. ஏ அப்துல்லாஹ் அப்பாஸ். அப்பாஸ். தவறு. பி அலி ரலியல்லாஹு தஆலா. அலி ரலியல்லாஹு தஆலா. தவறு. ஜுபைர் இப்னு உமர். ஜுபைர் இப்னு உமர். தவறு. டி இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் ஜனாசா தொழுகையை நிகழ்த்தியவர் யார்? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதே சரியான விடையாகும். இந்த சுற்றினுடைய இறுதி வினா எஃப் அணியருக்கு செல்கிறது. லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஒரு தவறை செய்தார்கள். அதனால் இறைவன் கல்மலையை பொழிந்து அவர்களை அழித்தொழித்தான். அந்த இடத்தினை இறைவன் தனது திருமறையில் எவ்வாறு குறிப்பிடுகிறான் என்பதே உங்களுக்கான வினாவாகும். நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சமூகத்தினர்கள் ஒரு தவறை செய்தார்கள். அதன் காரணத்தினால் இறைவன் கல்மலையை பொழிய செய்து அவர்களை அழித்தொழித்தான். அந்த இடத்தின் பெயர் என்பது உங்களுக்கான வினாவாகும். தவறு. பி சி. பெண்கள். இப்பொழுது நாலாவது சுற்று. கஞ்சமால செஞ்சாரானம் பாணிந்தேனே நாளும் அஞ்சல் என்ற நெஞ்சில் நீங்க வாணிந்தேனே நாளும் அஞ்சல் என்ற நெஞ்சில் நீங்க வாணிந்தேனே வஞ்சக பிரபஞ்சந்தானில் நெஞ்சனும் பாவ சஞ்சாரம் வஞ்சக பிரபஞ்சந்தானில் நெஞ்சனும் பாவ சஞ்சாரம் கொஞ்சம் சாராமல் தஞ்சம் அடைந்தேனே கஞ்சமால செஞ்சாரானம் பாணிந்தேனே நாளும் அஞ்சல் என்ற நெஞ்சில் நீங்க வாணிந்தேனே அந்தனர் தந்தாதம் பூகள் உமாரோலிக்கே சொந்த மைந்தரண வந்துதித்த மணி விளக்கே வந்தன மிக பூரிந்தேன் கந்த பாதம் தந்தனை சொந்தமாய் வந்தாலும்
செஞ்சாலான பணிந்தே நாடும் அஞ்சலை. இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த பாடல் நம் அன்றாடம் நடைமுறையில் வித்ரியா ஷரீஃபில் மற்றும் மௌலிதி ஷரீஃபில் இடையில் பாடப்படக்கூடிய ஒரு பதம். இந்த பதத்தில் மணிவிலக்காக ஒரு மகானை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த மகான் யார்? உமர் புலவர். தவறு. அணி பி. தவறு. அணி சி. உமரப்பா. உமரப்பா. தவறு. சரியான விடைகளை கூறி டி அணியினர்கள் 5 மதிப்பெண்களை தட்டிச் செல்கின்றனர். அடுத்ததாக இரண்டாவது கேள்வி. பி அணியினர் ஸ்கோரர் சரியா ஆன்சர் பண்ணுங்க. டி அணியினருக்கு 5 மதிப்பெண்கள். நகரின் 3 பக்கங்களிலும் டி அணியினருக்கான கேள்வி. நாம் அன்றாடம் நடைமுறையில் ஓதுகின்ற ஒரு பைட். இப்போது நீங்கள் கேட்ட இந்த பைட் எதில் இடம்பெற்றுள்ளது? Socrates. தவறு. Question to D. இவர்